கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் நடிகர் விஜய் சிபிஐ முன் ஆஜராகிறார். 50 கேள்விகள், 3 நாள் விசாரணை. சிபிஐ பெயரில் அரசியல் அழுத்தமா? விஜய்க்கு ரிவர்ஸாக மாறும் பாஜக மூவ். விஜய் இன்று சிபிஐ முன் ஆஜராகியுள்ளார். இது தேசிய அளவில் கவனத்தை பெற்று வருகிறது. கரூர் வழக்கு தொடர்பாக நடத்தப்படும் இந்த விசாரணையானது எந்த மாதிரியான தாக்கத்தை அரசியல் களத்தில் விஜய்க்கு பெற்றுத்தரும்? தாவேகா தொண்டர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதன் சாதக பாதக விளைவுகள் என்ன? இவைகளை பற்றி இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். அரசியல் அழுத்தம் விஜய் மீது. ஒரு வழக்கின் விசாரணை என்ற பெயரில் அந்த அமைப்பின் தலைவராக இருப்பவரிடம் விசாரணை நடத்துவது சட்டப்படி ஏற்ற நடைமுறையாக இருந்தாலும் இந்த விசாரணை அரசியல் ரீதியான அழுத்தத்தின் வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸை எதிர்நோக்கி இருக்கும் தருணத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவும், அதனால்தான் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சிபிஐ போன்ற அமைப்புகள் மூலம் விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பது அவரை அரசியல் களத்தில் முடக்குவதற்கான முயற்சி என்றும் சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் வெளிப்படுத்துகின்றனர். இத்தகைய நெருக்கடிகளை விஜய்க்கு நெகட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை காட்டிலும் தமிழக மக்களிடையே அவருக்கான அரசியல் அடையாளத்தை மேலும் வலுப்படுத்தும் சூழலே உருவாகி உள்ளது. இதில் பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னவென்றால், எப்போதுமே தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை பாஜக யாரை எதிர்க்கிறதோ அவர்களுக்குத்தான் மக்களிடம் ஆதரவு அதிகரிக்கும் என்பதுதான் ஏற்கனவே நிலவும் பார்வை என்பதால் இந்த விசாரணை விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு பிளஸ் பாயிண்டாகவே மாறும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். அது மட்டுமல்ல, 2026 சட்டப்பேரவைத் தேர்தலை நோக்கி நகரும் சூழலில் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்வைக்க நினைக்கும் விஜய்க்கு இத்தகைய தடைகள் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் எழுச்சியை உருவாக்கும் காரணமாக அமையும் என்கின்றனர். இதனிடையே விசாரணையின் போது விஜயிடம் கேட்க 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் சிபிஐ தயார் செய்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. 3 நாட்கள் வரை விசாரணை நீடிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. டெல்லியில் நடைபெறும் சிபிஐ விசாரணைக்கு விஜய் இன்று ஆஜராக உள்ள நிலையில் சிபிஐ அலுவலகம் மற்றும் அவர் செல்லும் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.